போச்சு. அப்புறம் நம்ம வந்து போயிட்டு வந்து கமிஷனரை சந்திச்சது மூலமா, சில போலீஸ் அதிகாரிகளை வந்து சந்தித்தது மூலமா அவர்கள் இந்த வழக்கை எப்படி பார்த்தாங்க, எப்படி பார்க்கறாங்க, அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில இரண்டு நடந்திருக்கு. ஒன்னு வந்து ஒரு 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 சீரிய விசாரணை நடந்திருக்கு. இன்னொரு இடத்துல வந்து தங்களுக்கு அனுகூலமான ஒரு ஸ்கிரிப்டை, தங்களுக்கு அனுகூலமான ஒரு என்ன சொல்றது, ஒரு விசாரணை வளையத்தை இதுதான் வந்து அவங்களுடைய கடைசி அறிக்கையா வந்து கொடுத்திருக்கிறதா நான் வந்து பாக்குறேன். இதற்கு பின்னாடி விடுபட்டு போன விஷயங்களை, விடுபட்டு போயிருக்கிறத நான் சில விஷயங்களை வந்து நான் வந்து நம்புறேன், நம்முடைய தோழர்களும் நம்பவும் நினைக்கிறேன். நம்முடைய வழக்கறிஞர் குழு வந்து தயவு செஞ்சு இதை அந்த அறிக்கையை வாங்கி படிச்சு வந்து இதுல இருக்கிற அவர்கள் விடுபட்டு போன, இல்ல வந்து அவர்கள் விசாரிக்காமல் விட்டு போன, அவர்கள் சில அரசியல் காரணங்களுக்காக சிலதை வந்து உள்ளிழுக்காம சிலதை வந்து அப்படியே வந்து வெளியே வச்சிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த சட்ட போராட்டத்தை நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த 16 பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரோட அக்கௌண்ட்ல பெரிய அளவுல தொகை வந்திருக்கு. அந்த பெரிய அளவு தொகை என்னன்னா, ஒருத்தர் வந்து 1,40,00,000 ஒரு தொகை இருக்கு, ஒருத்தருக்கு 41 லட்சம் ரூபாய் ஒரு தொகை இருக்கு, அப்புறம் 29 லட்சம் ரூபாய் ஒரு தொகை. இது மாதிரி வந்து விதவிதமான வந்து தொகைகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு, உள்ள வந்திருக்கு. அதை பற்றி காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல இதை பற்றிய மேற்படி விசாரணை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து 5000 பக்கங்கள் கொண்ட அந்த விசாரணை அறிக்கையில் அதை பற்றி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்முடைய தோழர்கள் தான் அதை வந்து தயவு செஞ்சு அதை படிச்சு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இது ஒரு வகையில காவல்துறைக்கும் இல்ல வந்து இப்ப இந்த படுகொலைக்கும் நிகழ்ந்ததுக்குமான இல்ல வந்து எது உண்மை இல்லை, இல்ல இதுல வந்து குறைந்தபட்ச உண்மைகளை வந்து மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட அறிக்கையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை நம்முடைய தோழர்கள் அவங்களுக்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம வந்து இதை ரீஅப்பீல் பண்ணி திரும்ப மறு விசாரணைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் யாரும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்பந்தமே இல்லாம சிசிங் சேகர் ஏன் சாவணும்னு தெரியல, ஏன் என்கவுண்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படி என்கவுண்டர் பண்ணப்பட்டு சிசிங் சேகர் வந்து அவர் வந்து என்கவுண்டர் பண்றப்படுறாரு. அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டு அந்த கொலைக்கும் அந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை நிகழ்ந்த உடனே முதல்ல வந்த பேர் வந்து சிசிங் சேகர் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேர் வந்து அடிபட்டது. ஆனா சிசிங் ராஜ். சோ அப்படி ஒரு பேர் வந்து உள்ள வருது. ஆனா வந்து அவர் படுகொலை செய்யப்படுறாரு. அண்ட் வந்து இந்த என்கவுண்டர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட என்கவுண்டரா இல்ல வந்து கொலைக்கு சம்பந்தப்படாத என்கவுண்டரா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப சிசிங் ராஜா ஏன் நகரத்துக்குள்ள வராரு, யாரையெல்லாம் சந்திக்கிறார்?